ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த சுகமளிக்கும் செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். உங்களுக்காக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தேவனுடைய தெய்வீக சுகமளிக்கும் அந்த வல்லமை உங்களை தொட்டு கர்த்தர் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் கொடுப்பதற்கு அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆரோக்கியத்தோடு செழிப்போடு தேவனுடைய சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 91 அதிகாரம் வசனம் 16 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவனுடைய விருப்பம் அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் நீடித்த நாட்களால் அவர்களை நான் திருப்தியாக்குவேன். கர்த்தர் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறாரே. நீங்க நீடித்த நாட்களால் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருப்தியாக இருக்க வேண்டும். ஆவி ஆத்துமா சரீரத்திலே திருப்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் சித்தமுமாக இருக்கிறது. அப்ப இத நம்ம ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் தெரிந்து வைத்துக் கொள்கின்ற பொழுது வேதவசனம் சொல்கிறது, எபிரேயர் 10 அதிகாரம் வசனம் 23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று இப்படி வேதத்திலே அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை செய்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாராம். அதனால்தான் நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோ. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்த வாக்கு திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்புல சிறிதளவு கூட எந்த விதமான மாற்றம் கிடையாது. அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் தேவனுடைய திட்டம் சித்தம் விருப்பம் என்னவென்றால் நீங்கள் சுகத்தோடு பலத்தோடு இந்த பூமியிலே ஒரு நல்ல ஆரோக்கியமுள்ள ஐஸ்வர்யமுள்ள கர்த்தருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நாகும் 1 அதிகாரம் வசனம் 7 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதத்தில் பார்க்கிறோம். எப்படியாக அவர் நல்லவர் என்று நாம் ருசித்து பார்க்கிறோம்? கர்த்தர் நம்மை படைத்ததினாலே, படைப்பிலே நம் சரீரத்தில் எந்த அங்கவினங்களும் இல்லாதபடி எல்லா உறுப்புகளும் நன்றாக இருக்கும்படியாக ஆண்டவர் படைத்திருக்கிறாரே, அதன் மூலமாக அவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பராமரிப்பதினாலே ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை கொடுத்து நன்றாக நம்மை பராமரிக்கிறாரே, அதன் மூலம் அவர் நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதினாலே, கர்த்தர் எல்லா வியாதிகளுக்கு விபத்துகளுக்கு நீங்கி விலக்கி பாதுகாப்பதினாலே நாம் நல்லவர் என்பதை அறிந்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு அநேகருக்கு பலவீனத்தில் இருக்கிறாங்க, அநேகர் வியாதியில் இருக்கிறாங்க, அநேகர் கவலைகள் கண்ணீர்ல வியாதிகள், சில குறுகிய வியாதி இருக்கிறது, நீண்ட நாட்கள் வியாதி இருக்கிறது. இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களுக்கு வேதவசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் நம்பிக்கை என்ன? கர்த்தருடைய வேதவசனம் என்ன சொல்லுகிறது? வியாதிகள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு சாபத்தின் மூலமாக வியாதிகள் வருகிறது. ஒரு மனிதனுக்கு பரம்பரையாக குடும்பத்தில் வியாதிகள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு
பாவம் செய்ததன் மூலமாக வியாதிகள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு தொற்று நோய் மூலமாக வியாதிகள் வரக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அநேகர் வியாதிப்படுகின்ற பொழுது கடவுள் மேல என்ன செய்றாங்க, பலியை போட்டு விடுகிறார்கள். ஆண்டவருக்கு கண்ணே இல்லையா, என்னையே சோதித்துக் கொண்டு இருக்கிறாரே என்று சொல்லி வியாதிகளுக்கு ஆண்டவர் மேல என்ன செய்றாங்க, பலியை போடக்கூடியவர்களாக அநேகர் இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் கர்த்தர் எனக்கு தண்டனை தரவே கடவுள் எனக்கு என்ன செய்றாரு, ஆண்டவர் என்னை பனிஷ்மெண்ட் பண்றதுக்காக நோயையும் வேதையும் என் வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிறாரு என்று சொல்லி கர்த்தர் மேல என்ன செய்றாங்க, ஆண்டவர் மேல பழிய போடுறாங்க. புரியுங்களா? இன்னும் ஒரு சிலர் என்ன செய்றாங்க, ஏன்னா இந்த நோய் கொடுப்பதனாலே எனக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு, பொறுமை அதன் மூலமாக கற்றுக் கொடுக்கிறாரு என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஏன்னா ஒவ்வொரு விதத்திலே அதனுடைய பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் சுகமாய் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. உங்களுடைய வியாதிக்கு காரணம் கர்த்தர் அல்ல. கர்த்தர் எல்லா மனிதருடைய வியாதியை ஆண்டவர் வியாதியை கொடுத்து கர்த்தர் சோதிப்பவர் அல்ல. வேத வசனம் என்ன சொல்கிறது, யாக்கோபு 1 அதிகாரம் வசனம் 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறார் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நன்றாக பாருங்க, கர்த்தர் நம்மை என்ன வியாதியை கொடுத்தோம், வேதனை கொடுத்தோம், தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. புரியுங்களா? இப்ப அநேகருக்கு அவனவன் தன் சுய இச்சையினாலே என்ன செய்கிறான், சோதிக்கப்படுகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப தன்னுடைய சுயத்து நிமித்தமாய் அநேகர் என்ன செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க. அதன் மூலமாக வியாதிகள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் வேதவசனம் என்ன சொல்கிறது, நீதிமொழிகள் 14 அதிகாரம் வசனம் 12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஹல்லேலூயா. நம்முடைய மனிதர்களுக்கு இன்னைக்கு அநேகர் செய்றாங்க, ஏன்னா பார்ப்பதற்கு கண்ணிலே கவர்ச்சியாக இது நன்றாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமாய் மனசாட்சியை மழுங்கடித்துக் கொண்டு பாவங்களில் செல்றாங்க. ஆனா அதனுடைய முடிவு எப்படியா இருக்கிறது, மரண வழிகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் சோதிக்கப்படுகிற எல்லாரும் தன்னுடைய சுய இச்சையினாலே என்ன செய்கிறான், சோதிக்கப்படுகிறான், இழுக்குண்டு சோதனை சோதிக்கப்படுகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வியாதிக்கு இதுவும் ஒரு காரணம், என்ன பாவம் ஒரு காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவன் என்ன செய்கிறான், மதுவுக்கு அடிமை ஆகிறான் வைத்துக் கொள்ளுங்க. அந்த மதுவினால என்ன செய்கிறது, அவனுடைய என்ன நுரையீரல் பாதிக்கப்படுகிறது, பலவிதமான அவனுக்கு வியாதிகள் வரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல புகைக்கு ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்றால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு அவனுக்கு கேன்சர் நோய் வரக்கூடியதாக இருக்கிறது. ஒருவன் விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு எய்ட்ஸ் நோய் வந்து அப்படியாக அவன் மறிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலே ஒவ்வொருவரும் அவங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு என்ன உண்டாகிறது, வியாதி வரக்கூடியதாக இருக்கிறது. ஒருவன் திருடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க, அந்த திருடனுக்கு அந்த மனசாட்சி வேதனை வந்து பின்பாக அது என்ன ஆகிறது, இருதயத்தில் வியாதிகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகின்ற பொழுது என்ன ஆகிறது, அவனுக்கு பாவம் செய்கிறான், வியாதி வரக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? அதாவது பாத்தீங்கன்னாக்க கர்த்தருடைய கட்டளைகள் என்ன, தேவனிடத்தில் அன்பு செலுத்தணும். ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தாதபடி அவன் விக்கிர ஆராதனைக்குள் செல்கிறான் என்றால் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை அவன் சாப்பிடுகின்ற பொழுது அவனுக்கு வியாதிகள் வரக்கூடியதாக இருக்கிறது. இல்லை என்றால் ஒருவன் கர்த்தருடைய பிரமாணங்களை மீறி விபச்சாரம் செய்கிறான் என்றால் அவனுக்கு வியாதி வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் 2 காரியத்தை, ஆண்டவருக்கு மிக மிக பிடிக்காத காரியம், ஒன்று விக்கிர ஆராதனை, 2வது விபச்சாரம். 2 காரியமும் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல், அதாவது பாவத்தில் அதி தீவிரமாய் விழக்கூடிய காரியம். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ரோமர் 5 அதிகாரம் வசனம் 12 ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமை நிமித்தமாக கர்த்தர் ஆதியில உருவாக்கிய ஏதேன் தோட்டத்தில் வியாதிகள் இல்லை, மரணங்கள் இல்லை. ஒரே மனிதன் ஆதாம் செய்த பாவத்தினாலே உலகத்தில் என்ன உண்டானது, பாவம் வந்து பாவத்தின் மூலமாக மரணம் பிரவேசித்தது என்று வேதவசனம் சொல்கிறது. ரோமர் 5 அதிகாரம் 21 பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய்
மரணம் பூமியிலே வந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ரோமர் 6வது அதிகாரம் வசனம் 23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால பாருங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வேலை செய்கிறோம், அந்த வேலைக்கு கூலி கொடுக்கறாங்க. அப்ப நீங்க பாவம் செய்தா பாவத்திற்கு என்ன உண்டு? ஏன்னா பாவத்தினுடைய சம்பளம் மரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்க சற்று பாவம் செய்கிறது போல அந்த பாவத்திற்கு என்ன பாத்தீங்கன்னாக்க அதன் மூலமாக ரிசல்ட் என்னன்னாக்க வியாதி வருகிறது என்பதை சற்று நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க சுய இச்சையினாலே சோதிக்கப்பட்டு நீங்க பாவம் செய்றீங்க. அதனால சுய இச்சையை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும். கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய கிருபையினாலே நீங்க பாவங்களை மேற்கொள்ள முடியும். ஒவ்வொரு நிமிடமும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்திய ரத்தத்தை நினைவு கூர்ந்து கல்வாரி நோக்கி பார்த்தீங்கன்னா, அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்திய ரத்தம் கிருபையா என்னை மீட்டெடுத்ததே, நான் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யாதபடி என்னை பாதுகாத்ததே என்று அந்த கிருபையை நினைக்கின்ற பொழுது பாவத்தை மேற்கொள்வதற்கேற்ற அந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால்தான் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வேதத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் பாருங்கனாக்கா, தாவீது நம்ம பார்க்கின்ற பொழுது தாவீது என்ன செய்தான்? பாவம் செய்தான். அவன் ஒரு அரசன். கர்த்தர் அவனை ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவனை அரசனாக ஆண்டவர் உயர்த்தினார். ஒரு நாள் என்ன செய்கிறான் பாருங்க, எல்லாம் அவருடைய யுத்த வீரர்கள் எல்லாம் போர்க்களத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ராஜாவை என்ன செய்கிறான்? வீட்டினுடைய மேலே மொட்டை மாடியில் என்ன செய்கிறான்? உலாவிக் கொண்டு இருக்கிறான். அங்கே கீழே பார்க்கிறான். அங்கே பத்சேபாள் என்ன செய்கிறான்? குளித்துக் கொண்டிருக்கிறாள். உடனே அதை பார்த்த உடனே அவன் பாவத்திலே விழ ஆரம்பிக்கிறான். பாவத்திலே விழுகின்ற பொழுது அது பத்சேபாள் வந்து முதல் கணவன் யாரு? அவன் உரியா. என்ன செய்யறான்? பத்சேபாள் அதை குறித்து தாவீது கவலைப்படாதபடி அவளை பத்சேபாளை அழைத்துக் கொண்டு வந்து அவளோட என்ன செய்தான்? உபச்சாரம் செய்தான். உரியாவை என்ன செய்தான்? கொலை செய்வதற்கு அவன் என்ன போர் முனையிலே முன்பாக நிறுத்தி அவன் கொலை செய்வதற்கு காரணமாக, சாவதற்கு காரணமாக தாவீது இருந்தான் என்று பார்க்கிறோம். அதனாலே அடுத்தவருடைய மனைவியை அபகரித்ததினாலே அவன் அதன் மூலமாக பத்சேபாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. வேதவசனம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்திலும் 12வது அதிகாரத்திலும் பார்த்தோம் என்றால் பத்சேபாள் யாரு பண்ணா? உரியாவினுடைய முதல் மனைவியாகிய பத்சேபாளை தாவீது என்ன செய்தான்? அவன் அடைந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பத்சேபாளை அவன் என்ன செய்தானாக்கா, கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்கள் அவன் செய்ததினாலே அவன் என்ன செய்தானாக்கா, அதன் மூலமாய் பத்சேபாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை என்ன செய்ததுனாக்க, 7ஆம் நாள் அந்த குழந்தை பிறந்து அது மரண வியாதியாக இருந்தது. தாவீது உபவாசம் இருந்த அந்த குழந்தைக்காக, அந்த ஆண் பிள்ளைக்காக, பத்சேபாள் இடத்துல பிறந்த ஆண் குழந்தைக்காக. ஆனாலும் அவனுடைய உபவாச ஜெபம் கேட்கப்படாதனாலே அந்த பிள்ளை மரித்து போனாள் என்று சொல்லி 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 18வது வசனத்திலே 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு பத்சேபாள் மூலம் பிறந்த குழந்தை செத்து போனது. ஹல்லேலூயா. காரணம் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவான வியாதி அந்த பிள்ளை மேல் வந்து அந்த பிள்ளை மரித்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இயேசு கிறிஸ்துவை யாராவது சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தா, கர்த்தர் வேதத்திலே நமக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக வைத்திருக்கிறார். தாவீதை பார்க்கின்ற பொழுது தாவீது பத்சேபாள் இடத்திலே அவன் சேர்ந்து அடுத்தவருடைய மனைவி உரியாவை அவன் என்ன செய்தான்? உரிமை கொண்டாடி அவளோடு கூட அவன் சயனித்ததினாலே பிள்ளை பிறந்து பிள்ளை மறைத்தது என்று பார்க்கிறோம். இருந்தாலும் தாவீது என்ன செய்தார் பாருங்க. சங்கீதம் 53 தாவீது பாவம் செய்து அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாத்தான் தீர்க்கதரிசி அவனுக்கு உணர்த்திய பொழுது அவன் வந்து இருந்த இடம் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வந்து விழுந்தான். பாவம் செய்தான். அவன் பாவம் செய்து அந்த பாவத்திற்கு பரிகாரமாக தேவனுடைய சமூகத்தை தேடி ஓடி வந்தான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல், அவரும் குறி சொல்கிற அஞ்ஞானம் பார்க்கிறத தேடி சென்றான். ஏன்னா அவன் கர்த்தருக்கு விரோதமாய் இருதயத்தை திருப்பினான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரவில்லை. சாமுவேல், அதாவது சவுல் ராஜா. ஆனால் தாவீது பாவம் செய்த பொழுது அவன் வந்து விழுந்த இடம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விழுந்தான். பாவத்திற்கு பரிகாரம் தேடினான். சங்கீதம் 51 நம்ம பார்க்கின்ற பொழுது வசனம் 1 முதல் 12 நம்ம பார்த்தோம் என்றால் அங்க சொல்கிறார், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும்,
உமது மிகுந்த இரக்கங்கள்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரிங்க. ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன், ஏன்னா மனசாட்சியில் வேதனைப்படுறேன், என்னை பாவமர சுத்திகரியும் என்று கேட்டு என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்த விளங்கும். இதை அறிக்கை இடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீ என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியேறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும் என்று சொல்லி சங்கீதம் 51:11 வசனம் முதல் 12 வரை அவர் பாவ அறிக்கை செய்து கர்த்தர் சமூகத்தில் என்ன விழுகிறாரு. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை என்னிடந்து எடுத்து போடாதிரும், நான் பாவம் செய்தேன், பிள்ளை மரித்து போயிற்று என்று சொல்லி பாவ அறிக்கை செய்தார். யாரு? தாவீது. ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தர் என்ன செய்தார்னாக்க 1 சாமுவேல் 13வது அதிகாரம் வசனம் 14லும் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 12வது வசனத்திலும் கர்த்தருடைய இருதயத்துக்கேற்ற மனுஷனாக தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். டேவிட் வாஸ் எ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். பாருங்க, கர்த்தருடைய இருதயத்துக்கேற்ற ஒரு தாசனாக தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டேன் என்று அறிக்கை சொல்கிறார். காரணம், அவன் பாவம் செய்தான், ஆனால் கர்த்தர் விட்டு தூரமாய் போய்விடவில்லை. என அவன் கர்த்தர் சமூகத்தில் வந்து விழுந்தான். தாவீது ஒரு முறை பாவம் செய்தான். அந்த பாவத்தை அவன் மீண்டும் செய்ய வாழ்நாளிலே அவன் ஜீவன் இருக்கிற வரை 120 வருடங்கள் உயிரோடு வாழ்கின்ற வரை மீண்டுமாக செய்த பாவத்தை அவன் செய்யவே கிடையாது. ஹல்லேலூயா. அவன் துணைக்கு பரிசுத்த ஆவியின் இடத்தில் எடுத்து போடாது என்று பரிசுத்த ஆவியான துணையோடு கூட மீதி நாட்களை அவன் நினைச்சுதான் கழித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. தாவீதை வாலிப நாட்களிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனை அபிஷேகத்தில் நிரப்பினார், ராஜாவாக முன்குறித்தார். இருந்தால் அவன் பாவத்தில் விழுந்த பொழுது அவனை தள்ளிவிடாதபடி மீண்டும் கர்த்தருடைய இருதயத்துக்கேற்றவனாய் அவனை நினைத்தார், கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், ஐயா நான் இல்லாமல் இருக்கிறேன், நான் ஒரு பாவியிலும் பயங்கரமான பாவியா இருக்கிறேன், இயேசு என்னை மன்னிப்பாரா, என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றுவாரா என்று நீங்க ஒருவேளை உங்க உள்ளத்திலே கேள்விகள் எழும்பலாம். அதனால்தான் கர்த்தர் தாவீதை எழுதி வைத்திருக்கிறார். அவன் பெரிய பாவம் செய்தான், கொலை செய்தான் உரியாவை, அதே போல விபச்சாரம் செய்தான் பத்சேபாளோடு கூட. ஆனால் கர்த்தர் அவனை கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தனாலே தேவன் அவனை புறம்பே தள்ளல, கர்த்தர் அவனை மீண்டுமாய் தூக்கி எடுத்தார். இன்றைக்கு உங்களை மன்னிக்கக்கூடிய மனதுருக்கம் உள்ள, உங்களை அன்போடு அரவணைக்கிற, தாயை போல் தேற்றுகிற, தாயை போல் அரவணைக்கிற அன்புள்ளது இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நீ எப்படிப்பட்ட பாவம் செய்த வியாதியோடு இருக்கலாம், இந்த இயேசுவின் கரம் உங்களை நோக்கி நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களை அரவணைக்க அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். என்னோடு கூட இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை நீங்க செய்யுங்க. அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க. உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார். அவர் உங்களை கண்மனை மேல் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் இருதயத்துக்கேற்ற மகனே மகளே என்று அழைக்க விரும்புகிறார். என்னோடு கூட இந்த ஜெபத்தை நீங்க, இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை நீங்க செய்யுங்க. பரலோகத்தின் பிதாவே, எனக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நீர் அனுப்பி, அவர் எனக்காக என அடிக்கப்பட்டு, அவர் என்ன செய்தார், அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவருடைய தழும்பு என்னுடைய பாவங்கள் நிமித்தம் இயேசு அவர் அந்த பாவங்களை சுமந்து அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவரே ரட்சகர், என்னுடைய ரட்சகரும் அவரே, உலக ரட்சகரும் அவரே என்று நான் அறிக்கை இடுகிறேன் என்று இந்த ஜெபத்தை நீங்க செய்கின்ற பொழுது அவருடைய பிள்ளையாக மாறுறீங்க. ரட்சிப்பு இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக கர்த்தருடைய கட்டளைகள் மீறாமல் நீங்க அவருக்கு பிள்ளையாக மாறுகின்ற பொழுது நீங்க எதற்காக காவடி எடுக்கணுமோ காணிக்கை செலுத்தமோ தேவையில்லை. இயேசுவை அனுதினம் உங்கள் கண் முன்பாக நினைத்து அவரை நீங்க
துதித்து ஆராய்த்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக மாறுறீங்க. அப்படியாக கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விசேஷமாக எல்லா வியாதிக்கும் விலக்கி உங்களை பாதுகாத்து அற்புதமாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் பாவம் ஒருவேளை பாவத்தின் நிமித்தம் வியாதிகள் வந்தா நீங்க என்ன செய்யணும்னாக்க அது ஆதாம் மூலமாக, ஆதாம் மீறப்பட்டது மூலமாக மனுக்குலத்திற்கு என்ன செய்து பாவம் வந்தது. ஆண்டவர் என்ன செய்தாரு, அந்த பாவத்தை எல்லாம் இயேசு தான் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்க சற்று உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய வியாதிக்கு காரணம் என்ன, ஒருவேளை பாவமா, அந்த பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவின் சமூகத்தில் ஓடி வந்து விடுங்க. அவர் உங்களுக்கு புது வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 17 சொல்லப்பட்டது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவனை எல்லாம் ஒழிந்து போயின, புதிய மனுஷனாக மாறுகிறான். இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது பழைய வாழ்க்கை, பழைய கோபக்காரன், பழைய விபச்சாரக்காரன், பழைய ஆத்திரக்காரன், கொலைகாரன் எல்லாம் பழைய மறைந்து போய் ஒரு புதிய சிருஷ்டியாக பிறந்த புதிய குழந்தை போல நீங்க மாறுறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அதுதாங்க கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபையில நீங்க நிலைத்து நிற்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் வேதத்தில் அநேக இடங்களிலே பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து மன்னித்து அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து இருக்கிறார் என்று அநேக வேத வசனங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம் வசனம் 1 முதல் 8 பார்க்கின்ற பொழுது அங்க படித்து பார்த்தீங்கன்னா, திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வர்றாங்க. இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறாரு, போக முடியல, கூட்டமா இருக்கிறது. 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து அவங்க என்ன செய்றாங்க, விசுவாசத்தோடு வீட்டுடைய மேல் வீட்டை கூரை பீத்து இயேசு அங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு நேராக அவங்க கட்டில் அப்படி கீழே இறக்குறாங்க. அங்கே அவங்க நம்பிக்கையோடு 4 பேர் வந்த பொழுது இயேசு இடத்துல அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கும்படியா கேட்ட பொழுது இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த திமிர்வாதக்காரன் எப்படி வந்தா, பாவத்தின் நிமித்தமாக அவனுக்கு அந்த வியாதி வந்தது. இயேசு என்ன செய்தாரு, மகனை திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த மத்தேயு 9வது அதிகாரம் வசனம் 6-7 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனசுகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டிற்கு போனான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படியாக ஒரு திமிர்வாதக்காரனை எப்படியாக அருமையாக இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார். குணமாக்குவதற்கு முன்பாக உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்படுகின்ற பொழுது அப்படி உடனடியாக என்ன உண்டாகிறது, சுகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவராக மாறுறீங்க. உங்கள் உலகத்திலே பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரே ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு, அது இயேசு கிறிஸ்து. அவருக்கு அவரிடத்தில் உங்கள் பாவங்களை நீ அறிக்கையிடுகின்ற பொழுது உங்களுக்காக பாஸ்டரோ பிஷப்போ இல்ல தீர்க்கதரிசியோ ரத்தத்தை சிந்தவில்லை. உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவர் யார்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நீங்க பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்ற பொழுது, பாவ மன்னிப்பு என்ன, இயேசுவே நீர்தான் என் ரட்சகர், என் பாவங்களுக்காக மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்தீர், நீரே உலக ரட்சகர். அவ்வளவுதான். மிக இலகுவானது. பாருங்க, ஆசியாவிற்கு ஓசியாக கிடைத்த மேசியா இயேசு இலவசமாக ரட்சிக்கப்படுறீங்க வாயில அறிக்கை செய்கின்ற பொழுது. அப்ப என்ன செய்யறீங்க, நம்ம பாவங்களை அவர் மன்னித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்களுக்கு பாவத்தினால் வந்த வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனானா, திமிர்வாதத்தோட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பொழுது. ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, பெதஸ்தா குளத்தண்டை 38 வருஷம் ஒரு படுக்கை படுத்து இருக்கான். இயேசு அங்க வந்தார். யோவான் 5வது அதிகாரம் 14 பின்பு அவனை இயேசு எழுத்தாரு, அவனை தொட்டு எழுத்தாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போ என்று சொன்னார். அது மட்டுமல்ல, யோவான் 5:14 பின்பு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. உன் பாவத்தின் நிமித்தமாக வியாதி 38 வருஷம் படுத்திருந்த, இனிமேல் நீ சுகத்தை பெற்றுக் கொண்டாய், நீ அதிகமான கேடு வந்துடக்கூடாது, இன்னும் போய் நீ பாவத்து மேல் பாவம் செய்து வியாதி வந்துடாதபடி கேடு ஒன்று செய்யாதே, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்னார். ஹல்லேலூயா. 32 வியாதி காரணம் என்ன? பாவம். பாவத்தினாலே வியாதி வந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல நம்ம பார்க்கின்ற பொழுது, அதாவது ஆசா என்ற ஒரு ராஜா பழைய ஏற்பாட்டு காலத்திலே 2 நாளாகமம் 16வது அதிகாரம் வசனம் 7 முதல் 13 பார்த்தா, ஆசா என்னும் பேருள்ள ராஜா பார்க்கிறோம்.
அவன் எப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டான். அவன் எப்படி இருந்தாக்க அவன் உள்ளம் கர்த்தரை விட்டு திரும்பி மனம் போன போக்கிலே அவன் உள்ளம் வள்ளி விலகி சென்றது என்று பார்க்கிறோம். அவன் பாருங்க, கர்த்தர் தமது தீர்க்கதரிசி அனுப்பி அவனது பாவத்தை குறித்து எச்சரித்தார். அவன் மனம், அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பவே இல்லை. யாரு? ஏன்னா ஆசா என்ற ராஜா. அதை தொடர்ந்து அவனுக்கு என்ன வந்தது? வியாதி வந்தது. அவன் கர்த்தரை தேடாதனாலே அவன் வியாதியில் மறிக்க வேண்டியதாக போனது என்று 2 நாளாகவும் 16வது அதிகாரம் 7-13 பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு. கர்த்தர் சமூகத்தில் அவன் திரும்பல. தீர்க்கதரிசி மூலமாக அவன் வியாதியிலே மறித்து போனான் என்று ஆசா ராஜாவை குறித்து தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, இன்றைக்கு நீங்க நம்ம ஒரு பந்து எடுக்கிறோம், அது சுவர்ல எரிஞ்சு என்ன ஆகுறது? அந்த பந்து நம்மை நோக்கி திரும்பி வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஒரு விசைக்கு மறு விசை ஒன்று இருக்கிறது, புரியுங்களா? அப்ப பாவம் செய்தா என்ன, அதுக்கு மரணம் ஒரு வியாதியாக இருக்கிற அதனுடைய பலன், புரியுங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்றேன் பாருங்க. அதனால இங்கே ஆசா ராஜா பாவம் செய்தார், ஆண்டவரை எச்சரித்தார், கர்த்தர் பக்கம் திரும்பவில்லை, மரித்து போனான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வியாதிகள் அகற்றப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு என்ன உண்டாகிறது? அவர்களுக்கு சுகம் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரை திரும்புகின்ற பொழுது அதன் மூலமாக வரக்கூடிய பாவங்களை இயேசு உங்களுக்கு நிவர்த்தியாக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி யோவான் 1வது அதிகாரம் வசனம் 9 பார்க்கிறோம், 7 பார்க்கிறோம். உலகத்திலே பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரே ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு, அது இயேசு கிறிஸ்துக்கு. அந்த பாவத்தை மன்னிப்பது மூலமாக உங்களுக்கு தெய்வீக சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இங்கே சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய கிரியைகளை பூமியிலே விளக்கக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க. சங்கீதம் 118வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் வேதவசனம் சொல்லி யாக்கோபு 5வது அதிகாரம் 15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த வியாதி படுக்கையை மாற்றுகிறார். ஏன்னா அவன் நீங்க பாவம் செய்த அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? மன்னித்து உங்கள் வியாதி படுக்கையை ஆண்டவர் மாற்றி போடக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு 5வது அதிகாரம் வசனம் 16 நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான ஜெபம், ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களில் ஒருவன் வியாதியாக இருந்தால் அவன் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது அவன் சுஸ்தமாவான் என்று சொல்லி யாக்கோபு 5வது அதிகாரம் வசனம் 14 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு பாவத்தினால் வந்த வியாதியை கர்த்தர் குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால அவரை நோக்கி இப்ப பாருங்க, உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் பாவத்தை மன்னித்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எங்கள் நேசிக்கிற பரம தகப்பனாகிய கர்த்தாவே, அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவே, செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்கிறேன். இந்த அருமையான வேளையில ஒருவேளை பாவத்து நிமித்தமாய் வியாதிகளோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை நீங்க நினைவு கூறும். இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த பிள்ளைகள் மேல் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த பிள்ளைகள் என்னோடு கூட விசுவாசத்தோடு உங்கள் ரட்சகராக ஏற்றிருக்கிறாங்க. இந்த ஏற்றிருக்க இந்த பிள்ளைகளை உங்கள் ரத்தம் கழுவி சுத்திகரித்து இருக்கிறது, நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. உங்களுடைய அளவு கடந்த கிருபையினாலே ஒவ்வொருவரையும் நீதிமானாக மாற்றி இருக்கிறீங்க. இவர்களுக்கு இப்பொழுதே நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இவர்களுக்குள் இருக்கிற இந்த வியாதியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிகாரத்தை பயன்படுத்துகிற அப்பாலே போ என்று சொல்கிறேன். வியாதிகள் நீங்கட்டும், சுகம் உச்சந்தலம் உள்ளங்கால் வரை எல்லா சரீரத்தில் எல்லா பாகத்திலும் சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். நல்ல சிந்தனையை கொடுங்க, நல்ல பார்வையை கொடுங்க. நல்ல ஆண்டவரே கைகள் நல்லா செயல்பட, தோள்பட்ட வியாதிகள், இருதயத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், கிட்னி வியாதிகள், ஆண்டவரே அதே போல இடுப்பு கால் எல்லா வியாதிகளை நீக்கி, பிளட் பிரஷர், சுகர் எல்லாவற்றையும் நீக்கி பிள்ளைகளை சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள், ஒவ்வொரு ஆணி பாய்ந்த கரங்களை தொடுவீராக. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஜீவனுள்ள சாட்சிகளை ஒவ்வொருவரும் நிறுத்தும் ஆண்டவரே. விசேஷித்த அபிஷேகம்
ஆண்டவரே, பரத்திலிருந்து இறங்கி ஒவ்வொரு பிள்ளையை தொடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளை மன்னித்து ஆசீர்வதித்து நீண்ட ஆயுளை கொடுப்பீராக. ஒவ்வொருவரும் சாவாமல் பிழைத்திருந்து ஆண்டவருடைய சாட்சிகளை பூமியில விளங்கச் செய்வீராக. நீங்க ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.